இந்த உலகத்துல ரொம்பவே விலை அதிகமான சைக்கிள் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வானத்துல பார்க்கும்போது வானத்துல இருக்கக்கூடிய மேகங்கள்ல ஒரு சில மேகம் எல்லாமே வெள்ளையாகவும் ஒரு சில மேகம் எல்லாமே கருப்பாகவும் இருக்கும். இப்படி ஏன் இருக்குது? அமேசானோட லோகோல எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. பூனைகளுக்கு பால் கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இது போல இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்பர் 1, இந்த உலகத்துல நீர் நீளம் காற்று போன்றதெல்லாம் மாசுபடாம இருக்கக்கூடிய நாடு எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? பூட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்குதுங்க. இந்த ஒரு நாட்டுல தான் நீர் நீளம் காற்று இது போன்றது எல்லாமே எதுவுமே மாசுபடாம இருக்குதாங்க. அண்ட் இந்த நாட்டுல வீசக்கூடிய காற்று தான் இந்த உலகத்திலே ரொம்பவும் தூய்மையான காற்றா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2, இந்த உலகத்துல ரொம்பவே விலை உயர்ந்த சைக்கிள்னா அது இந்த பிஜி புகாட்டி அப்படின்ற சைக்கிள் தாங்க. ஏன்னா இந்த சைக்கிளோட விலை எவ்வளோனா 26 லட்சமாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சைக்கிளோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த ஒரு சைக்கிளோட வெயிட்டே வெறும் 5 கிலோ தானாங்க. இந்த ஒரு சைக்கிள் 5 கிலோ இருக்கிறதுனால நம்மளோட வெயிட் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது நல்லாவே புரியுது. இந்த பிஜி புகாட்டி அப்படின்ற சைக்கிளை கார்பன் ஃபைபரல் ஏரோடைனமிக் டெக்னாலஜி வச்சு தான் தயாரிச்சிருக்காங்களாம். நம்பர் 3, 1971ல பாகிஸ்தான் ராணுவம் தாஜ்மஹாலை குறி வச்சு தாக்க போறதா உளவுத்துறைக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு செய்தியை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டதுனால பாகிஸ்தான் கிட்ட இருந்து தாஜ்மஹாலை பாதுகாக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. எப்படியாவது பாகிஸ்தான் கிட்ட இருந்து தாஜ்மஹாலை பாதுகாக்கணும்ன்றதுக்காக தாஜ்மஹாலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கிரீன் கலர் ஸ்கிரீனை வச்சு மூடிட்டாங்களாம். எதுக்காக இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கிரீன் கலர் துணியை வச்சு மூடலாங்கன்னா பாகிஸ்தானோட விமானப்படம் மேல தாஜ்மஹாலை கடந்து போகும்போது அப்படி அவங்க பார்க்கும்போது ஏதோ பசுமையான இடம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் தாஜ்மஹாலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கிரீன் கலர் துணியை வச்சு மூடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல தாஜ்மஹாலோட பளிங்கு கற்கள் நில ஒளியில ஒளி வீசக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கிரீன் ஸ்கிரீனை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மூடியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மொத்தமா 15 நாட்கள் தாஜ்மஹால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பச்சை கலர் துணியை வச்சு மூடிதான் இருந்ததாம். நம்பர் 4, நம்ம என்னைக்காச்சும் எப்பயாச்சும் அண்ணாந்து மேல பார்த்தோம்னா ஒரு சில மேகம் எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கும், ஒரு சில மேகம் எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சூரியன் கிட்ட இருந்து டைரக்டா ஒளி பூமிக்கு வரும்போது இடையில இருக்கக்கூடிய மேகத்து மேல பட்டு அதுக்கப்புறம் தான் பூமிக்கே வருது. இப்படி வரக்கூடிய சூரிய ஒளி எல்லாமே மேகத்து மேல பட்டு மேகத்திலே ஒளி பரவுது. இப்படி மேகத்துக்குள்ளே ஒளி பரவுறதுனால சூரியனோட ஒளி எல்லாமே பல வண்ணங்கள் பிரதிபலிக்குது. இப்படி எல்லா வண்ணங்களையும் பிரதிபலிக்கிறதுனால ஒரு சில மேகம் எல்லாமே பியூர் வெள்ளையா இருக்குது. இதுவே ஒரு சில மேகம் எல்லாமே பெருசாகவும் அடர்த்தியாகவும் இருந்ததுன்னா இந்த மாதிரியான மேகத்துல ஒளி ஊடுருவ முடியாது. இதனால அந்த மேகம் எல்லாமே கருப்பு கலர்ல இருக்குது. ஓகேவா? நம்பர் 5, ஹாக்கி இந்த உலகத்துல ரொம்பவே ஃபேமஸான கேம்கள்ல ஒண்ணுன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு கேமை எல்லா நாடுகளிலுமே ஒரே மாதிரி விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஹாக்கி கேமை பல பகுதிகளில் வித்தியாசமா விளையாடுறாங்க. பல நாடுகள்ல இந்த ஹாக்கி கேமை நிலத்திலையும் ஒரு சில நாடுகள்ல ஐஸ் கட்டி மேலேயும் இந்த மாதிரி விளையாடுறாங்க. இன்னும் ஒரு சில நாடுகள்ல எப்படி இந்த விளையாட்டை விளையாடுறாங்கன்னா தண்ணீருக்கு அடியில விளையாடுவாங்களாம். இந்த மாதிரி தண்ணீருக்கு அடியில விளையாடக்கூடிய ஹாக்கி கேமுக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க. ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. நம்பர் 6, சைனாவில் நடந்த தரமான சம்பவம் தான் இது. என்னன்னா 2013ல சீனாவில் ஒருத்தர் செஞ்ச சின்ன தப்புக்காக அவருக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபைனா போட்டாங்களாம். அவருக்கு ஃபைனா போட்டு இந்த 1 லட்சம் ரூபாய் தொகையை எப்படி திருப்பி தந்தாருன்னு சொன்னாலும் நீங்க குலுங்கி சிரிப்பீங்க. ஏன்னா இவருக்கு ஃபைனா போட்ட இந்த 1 லட்சம் ரூபாய் தொகையை 1 லட்சம் ரூபாய் ரொக்கமா தரலையாம். இந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சில்லறையா தான் தந்தாராம். இந்த சில்லறை காசு எல்லாத்தையுமே என்றதுக்காகவே அந்த நாட்டோட கவர்மெண்ட் புதுசா 18 பேரை வேலைக்கு வச்சாங்களாம். அதுக்கப்புறம் இந்த 1 லட்சம் ரூபாய் சில்லறை காசு ஃபுல்லா ஒரு நாள் உட்காந்து எண்ணி முடிச்சாங்களாம். நம்பர் 7, நம்ம எல்லாருமே கண்டிப்பா நமக்கு தேவையான பல பொருட்களை அமேசான் ஆப்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம். இந்த ஆப்போட லோகோ பாத்தீங்கன்னா அந்த அமேசான் அப்படின்றதுக்கு கீழே இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்கும். இப்படி போட்டிருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க் பாத்தீங்கன்னா ஏல இருந்து கரெக்டா இசட் வரைக்கும் போயிருக்கும். அமேசான் லோகோல இந்த மாதிரி ஏரோ மார்க் போடுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஏ டு இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அமேசான் ஆப்ல கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அமேசான் லோகோல இந்த மாதிரி ஏரோ மார்க்கை ஏ டு இசட் வரைக்கும் போட்டிருப்பாங்க. நம்பர் 8, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல இந்த ஓகே அப்படின்ற வார்த்தை நம்மள நிறைய பேர் அதிக இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்மள நிறைய பேர் சொல்லக்கூடிய இந்த ஓகே அப்படின்ற வார்த்தை முதல்ல எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1839ல தான் இந்த ஓகே அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வார்த்தை எப்படி வந்ததுன்னா ஆல் கரெக்ட் அப்படின்ற வார்த்தையை பத்திரிகையில காமெடியா எழுதும் போது தப்பா எழுதி வந்தது தான் இந்த ஓகே அப்படின்ற வார்த்தையாங்க. நம்பர் 9, நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய டிவி ரிமோட்டுகள்ல ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்கூடிய பட்டனோட லோகோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய பட்டனோட லோகோ 0 1 சேர்த்து வச்ச மாதிரி லோகோ இருக்கும். இந்த மாதிரி இந்த ஒரு லோகோ 0 1 சேர்த்து வச்ச மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கம்ப்யூட்டர்ல 0 அப்படின்னா ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாங்க. அண்ட் 1 அப்படின்னா ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாங்க. இதனாலதான் டிவி ரிமோட்டோட லோகோ 0 1 சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது. ஓகேவா? நம்பர் 10, இந்த வீடியோ பார்க்குற உங்க வீட்டுல பெட் அனிமலா கேட்டு வளர்க்குறீங்கன்னா இந்த ஒரு ஃபேக்டை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய பூனைகளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா உடனே அந்த பால் கொடுக்கறத நிறுத்திடுங்க. ஏன்னா பால் பூனைகளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே மோசமானதுன்னு சொல்றாங்க. இப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா பால்ல
பால்ல லாக்டோஸ் இருக்கிறதுனால பூனைகளால ஜீரணிக்க முடியாதாங்க. இதனாலதான் பூனைகளுக்கு பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Bye.